ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இந்த காலத்தில் குடி மாதிரியான போதைப் பொருட்கள் எல்லாமே தலை விரிச்சு ஆட ஆரம்பிக்குது. எங்கே பார்த்தாலுமே இந்த மாதிரி குடி, கஞ்சா இது மாதிரியான போதைப் பொருட்கள் எல்லாம் எடுத்துக்கூடியவங்களோட எண்ணிக்கை ரொம்பவே அதிகமாயிருச்சு. எவ்வளவோ மக்கள் குடியினால தன்னுடைய வாழ்க்கையில நிம்மதி, அவங்களுடைய சந்தோஷம், சுயமரியாதைன்னு எல்லாத்தையுமே இழந்து வாழுறாங்க. அது மட்டும் இல்ல, நிறைய பேருக்கு மன அழுத்தம், உடல் சோர்வு, கல்லீரல் அலர்ஜி இந்த மாதிரியான உடல் அளவுலையும் மனதளவுலையும் நிறைய நோய்களுக்கு ஆளாக்கப்படுறாங்க. இந்த மாதிரியான மக்கள் குடியினால கஷ்டப்படுறத நம்ம அன்றாட வாழ்க்கையில கண்கூடா பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம். சரி, இதுக்கெல்லாம் சொல்யூஷனே கிடையாதா அப்படின்னு நீங்க யோசிச்சீங்கன்னா அதுதான் இல்ல. உலகத்துல இருக்கிற எல்லா பிரச்சனைகளுக்குமே கண்டிப்பா சொல்யூஷன்ஸ்னு சொல்லி இருக்க தான் செய்யுது. இதுக்காக தான் NFGA அசோசியேஷன் இருக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, இந்த NFGA அசோசியேஷன் சிறப்பான அங்கீகாரத்தையும் பெற்றிருக்காங்க. சிறப்பான அங்கீகாரம் அப்படிங்கிறது எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாம அரசாங்கத்தினுடைய விதிமுறைகள் எல்லாத்துக்குமே உட்பட்டு எல்லா கட்டுப்பாடுகளுமே இருக்கக்கூடிய மையங்களா இருக்கு. இந்த மறுவாழ்வு மையங்கள்ல குடி, போதை, கஞ்சா மாதிரியான நார்காட்டிக் சம்பந்தமான விஷயங்களுக்கு ட்ரீட்மெண்ட்டும் எடுக்கிறாங்க. நம்மள நிறைய மக்கள் மறுபோதை மறுவாழ்வு மையங்களை பத்தி தப்பா தான் புரிஞ்சு வச்சிருக்கீங்க. போதை மறுவாழ்வு மையங்கள் அப்படின்னா ரொம்பவே கடினமா நடந்துப்பாங்க, நம்மளை அடிக்கிறது, துன்பப்படுத்துறது இது மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கீங்க. ஆனா இந்த NFGA அசோசியேஷன்ங்கிறது அப்படி கிடையாது. அவங்க ரொம்பவே சிறந்த முறையில அவங்களுடைய பேஷண்ட்ஸை அணுகுறாங்க. அவங்க தங்களுடைய பேஷண்ட்ஸ்க்கு உடல் அளவுலையும் மனதளவுலையும் தைரியத்தை கொடுத்து குடி மாதிரியான போதைப் பொருட்கள்ல இருந்து சீக்கிரமா மீண்டு திரும்பி வரவும், திரும்பவும் அவங்க குடி மாதிரியான கொடுமையான போதைப் பொருட்களுக்கு அடிமையாகாம இருக்கிறதுக்கும் தேவையான எல்லா வழிவகையுமே செஞ்சு கொடுக்குறாங்க. அப்புறம் இன்னும் ஏன் வெயிட் பண்றீங்க? இது பத்தின தகவல்கள் எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிறதுக்கு ஸ்கிரீன்ல தெரியுற இந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணிக்கோங்க.